இன்னைக்கு மார்னிங் என்னத்த பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடிமா நம்ம வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கலாம். அது என்னன்னாக்கா, நம்ம 30 வயசுக்கு மேலே சுருக்கம் விழும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு சின்ன பேக் போடலாமா. அது என்னன்னாக்கா, கஸ்தூரி மஞ்சளும் தயிரும் தேனும் தாம்மா. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து சுடு தண்ணியில் கழுவுங்க. நல்லா நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். அதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் பார்க்கலாமாம்மா? இன்றைக்கி நல்லா சூடான இட்லி தான். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது காம்பினேஷனாக என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இட்லி தோசைக்கு இது போல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நார்மலாகவே நம்ம மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லதுமா. அதனால் இதை நம்ம ரைஸு இதெல்லாம் செய்கிறத விட நம்ம கிரேவி செஞ்சு இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் கிரேவியும் இட்லியும் தான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.